ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. தேர்தல் கணிப்புல ரொம்ப பெர்ஃபெக்டா 45 அரவுண்ட் பிஜேபி வரப்போகுது அப்படின்னு கணித்திருந்த ஜேவிசி போல்ஸினுடைய நிறுவன தலைவர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்க டெல்லி ஸ்டுடியோஸ்ல பிஸி ஷெட்யூல் நடுவில் எங்க டைம் கொடுத்து ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான டேட்டாவை நீங்க ஒரு 4 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. எக்ஸிட் போல்ஸ்ல 45 அரௌண்ட் வரும். இட்ஸ் அ சேஞ்ச் எலெக்ஷன் கூட நம்ம கிட்ட சொல்லியிருந்தீங்க. நேற்று நம்ம பேட்டியில கூட சொல்லியிருந்தீங்க ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தி வேவ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரிசல்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? அதேதான் உங்ககிட்ட சொன்னது முன்னாடி நம்ம பேசினது தான். நம்ம எதிர்பார்த்த அதே ரிசல்ட் வந்திருக்கு. கெஜ்ரிவால் அவருடைய சொந்த தொகுதியில தோற்பாருன்னு சொன்னீங்க, தோத்துட்டாரு. அது எப்படி புரிஞ்சுக்க நம்ம? என்ன காரணம்? அதாவது டெமோகிராஃபி உங்களுக்கு வந்து மார்க் கம்ப்ளீட்டா அவருடைய தொகுதி வந்து வால்மீகி அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி, ஜாதோ அதிகமா இல்லாத தொகுதி, வால்மீகி அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி. சீட்ல வந்து முஸ்லிம் மைனாரிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா நியூ டெல்லி சீட்ல ஆப்பினுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வேற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அவங்களோட அட்ரஸ் போட்டுருந்தாங்க. இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நம்ம போன தேர்தலையே பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலையே 40,000 வாக்காளர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க ஏன்னா அவங்க ரெசிடென்டே கிடையாது. அவங்க வந்து அவங்க இருக்கிறது ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க இருக்கிறது வந்து வேளச்சேரியில் இருக்கும். ஆனா இவருக்காக வந்து அவங்க வந்து ஓட்டர் ஐடி வந்து இதுல வாங்கிப்பாங்க, முருகம்பகத்துல வாங்கிப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் இதுலயே அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது தவிர பனியா ஓட்ஸ் ஜாஸ்தி அங்க. பனியா ஓட்ஸ் வந்து பனியா வந்து உங்களுக்கு பிஜேபி ஆப்புக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க முன்னாடி. ஆனா இந்த முறை வந்து பனியா ஓட்டு கம்ப்ளீட்டா போயிடுச்சு. நான் வந்து என்னுடைய ட்வீட்டே நீங்க 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் ட்வீட் பண்ணிருந்தேன். என்னுடைய எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன்ல நான் போட்டிருந்தேன். ஜாட் ஓட்டு, பனியா ஓட்டு, பிராமின் ஓட்டு இதெல்லாம் வந்து ஒரு கணிசமா வாங்கினவர். இந்த வாட்டி அவர் வாங்கல. சோ வால்மீகி ஓட்டு போயிடுச்சு, ஜாட் ஓட்டு போயிடுச்சு, பஞ்சாபி இந்து ஓட்டு போயிடுச்சு, சிக் ஓட்டு போயிடுச்சு, பிராமின் ஓட்டு போயிடுச்சு. சோ இதுதான் அவரோட கோர் ஓட்ஸ். இந்த கோர் ஓட்ஸ் போயிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிறது முஸ்லிம் அண்ட் ஜாத்தோ ஓட் தான். அதை வச்சுதான் அவர் வந்து இது பண்ணிருக்காங்க. இதை ரீட் பண்ணோம். ஓகே, ஆர்டிசி ஜெயிச்சிருக்காங்க, கெஜ்ரிவால் தோத்துருக்காங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆம் ஆத்மியில உங்களுக்கு ஒரு பவர் சென்டர்ன்றது கெஜ்ரிவால் தான், ஃபேஸும் அவர் தான். அப்படி இருக்கு ஆர்டிசி ஜெயிச்சிருக்காங்க, கெஜ்ரிவால் தோத்துருக்காங்கன்றதை நம்ம எப்படி பார்க்கணும்? நான் உண்மையை சொல்லணும்னா உண்மையை போட்டு வச்சிடலாம். ரமேஷ் பிதூரி ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. ரமேஷ் பிதூரி ஒரு 4 நாள் என்டையர் மீடியாவை பக்கம் இழுத்தாரு. அவருக்கு தெரியும் இது பண்றது வந்து அவருக்கே வந்து ஒரு கெட்டது நடந்தாலும் நடக்கும்னு. பிரியங்கா வர்றாவை பத்தி கமெண்ட் அடிச்சுட்டு லாலு பிரசாத் யாதவ் பேசுறத வச்சு இது பேசினாரு. சோ அது என்னாச்சுன்னா ஓரளவுக்கு மக்கள் கிட்ட வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட, மகளிர் கிட்ட, கொஞ்சம் அதிஷி கிட்ட சிம்பத்தி வரும். அவர் பண்ணது பிஜேபிக்கு நல்லதான். ஆனா தனக்கு பாவம், தனக்கு தானே சொல்லி வச்சுக்காரு. இது எந்த வகையில பாஜகவுக்கு லாபம் கொடுத்திருக்கும்? ஒரு 4 to 5 days உங்களுக்கு என்டையர் மீடியா தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட கிரியேஷன். நான் படத்தை நான் வந்து இன்னைக்கு எக்ஸாம்பிளா சொன்ன நினைக்கிறேன். அவங்களோட சேனல்ல பேசும்போது, சாணக்கியால பேசும்போது அந்த கோபத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா தான் கிரியேட் பண்ணுவாங்க அந்த கேரக்டர் வசந்தன். அதே மாதிரி ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் வாஸ் ஆல்சோ a creation of media. மீடியா தான் கிரியேட் பண்ணாங்க வர. ஓகே, சோ மீடியா தான் அவருக்கு வந்து ரெகுலரா பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாமே. இன்ஃபேக்ட் சொல்ல போனா மீடியா வந்து ஒப்பீனியன் கூட ஒரு ஒப்பீனியன் கூட ரிலீஸ் பண்ணல.
நாங்க டைம்ஸ் நவுல மட்டும்தான் நாங்க ஜேவிசி போல்னு ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அதோட சினாரியோ பேஸ் போல தான் கண்டக்ட் பண்ணோம், ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணல. ஒட்டுமொத்த மீடியாவையும் ஒரு மனுஷன் வந்து ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ண விடாம பண்ணது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் தான். சோ அந்த மீடியா அட்டென்ஷனை ஃபுல்லா வந்து ரமேஷ் பிஜி வாங்கினாரு. ஓகே, இப்போ மீடியா அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தது. எஸ், இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ். பிஜேபி 50 சீட் அப்படின்ற நம்பரை தொட்டு விட்டது. டெல்லியில் 50 சீட்டுகள்ல கரண்ட்லி லீடிங் அப்படின்றத பார்க்க முடியாது. ஆம் ஆத்மி 20 அப்படின்னு சுருங்கி நிற்கிறது, காங்கிரஸ் 0 என இருக்கிறது. சோ நம்ம பாஜக பார்க்குறோம் 50ன்ற நம்பரை தொட்டாச்சு. சார், இதுல யமுனா அப்படின்ற விஷயம் எப்பேற்பட்ட எமோஷனல் விஷயமா மாறி இருக்கு இந்த எலெக்ஷன்ஸ்ல? பயங்கர எமோஷனல் விஷயம். சாட் பூஜா சாட் பூஜா நீங்க இங்கதான் வந்திருந்தேன். ஓகே, அதுவும் சொல்லிட்டு தான் நான் அன்னைக்குதான் கந்தசஷ்டி கவசம் நடந்தது. நான் இதுலயும் பார்த்தேன், கந்தசஷ்டி கவசத்துலயும் கும்பல் இருந்தது, அதே சமயத்துல இங்கேயும் இருந்தது சாட் பூஜால. யமுனாவோட கண்டிஷன் வந்து படுமோசமா இருக்கு. சோ பூர்வாஞ்சலிஸ் வந்து ஒரு எமோஷனல் திங். சோ பூர்வாஞ்சலிஸ் ஆக்சுவலா நான் கரெக்டா பாக்கணும், எனக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு பூர்வாஞ்சலி ஓட்டு வந்து ஃபுல்லா வந்து பிஜேபி போயிருக்கு. யமுனாவோட எஃபெக்ட் தான் அது. ஓகே, ஃபைனல் ஒன் क्वेश्चन சார். யார் முதல்வர்? பர்வேஷ் வர்மாவா, இல்ல மஞ்சிந்தர் சிங் சிர்சாவா, இல்ல வேற யார்? உங்கள் நண்பர் ஸ்ரீகுமார் வந்து மஞ்சிந்தர் சிங் சிர்சா வந்து ரேஸ்ல இருக்காருன்னு இப்பதான் நம்ம ஸ்டுடியோல சொல்லிட்டு போனாரு. சிர்சாவும் கேம்ல இருப்பாரு, பட் பர்வேஷ் சிங் வர்மாக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கெஜ்ரிவாலை தோக்கடிச்ச காரணத்தினாலயா? இல்ல அப்படின்னு இல்ல, ஒரு ஜாட் சமுதாயம் பயங்கரமா வந்திருக்காங்க. நான் பார்த்தேங்க, நான் வந்து ஜாட் வந்து 5% நான் வந்து பிஜேபி கொடுத்திருக்கேன், 1% தான் ஆப் கொடுத்திருக்கேன். ஜாட் ஸ்வீப் 11 இடங்கள் இருக்கிற 10 இடத்துல ஜாட் ஸ்வீப். இது வந்து சோ ஜாட் சீஃப் மினிஸ்டர் வைக்கிறது ஹரியானால யூஸ் ஆகும், ராஜஸ்தான்ல யூஸ் ஆகும், உத்தரப்பிரதேசல யூஸ் ஆகும். சோ தட் இஸ் பெட்டர். பஞ்ச் பண்ணாங்கன்னா இது கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு தலித் சீஃப் மினிஸ்டர் வந்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்தது. ஆனா துஷ்யந்த் வந்து தோத்து போயிட்டாரு. அதனாலதான். ரொம்ப நன்றி சார். அவர் வந்து அஜித் தான் அவர் தான் வந்து. இல்ல ஸ்மிருதி இரானிக்குலாம் அவுட் சைட் சான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்களா? அதெல்லாம் இல்லையா? சான்ஸே கிடையாது, கிடையவே கிடையாது சார், கிடையவே கிடையாது. யார் சொல்றாங்களோ அவெல்லாம் வந்து டெல்லி அவருக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியாதவங்க அர்த்தம். இல்ல ரூமர்ஸ் ஃப்ளோட் ஆகுதே. அவங்க இப்பவே இல்லைங்க. எஸ் எஸ், இல்ல நான் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அந்த பிம்பம் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு விஷயம் டெல்லிக்கு அவுட் சைடர் சிஎம் இருக்கிறது நல்லது. டெல்லி நீட்ஸ் இட்ஸ் ஓன் சிஎம். ஷீலா தீக்ஷித்தும் டெல்லி கிடையாது. அவங்க ஒவ்வொரு விஷயம் டெல்லிக்கு அவுட் சைடர் சிஎம் இருக்கிறது நல்லது. டெல்லி நீட்ஸ் இட்ஸ் ஓன் சிஎம். ஷீலா தீக்ஷித்தும் டெல்லி கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானா. ஓகே, நான் வந்து ஸ்மிருதி இரானிக்கு எதிர்ப்பு பேசுறேன். ஸ்மிருதி இரானி டெல்லியில இருந்தா கூட அவர் அமேத்தியில வந்து ஓட்டர் ஐடி வாங்கினாரு. அவர் ஓட்டர் ஐடியை அமேத்தியில ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. சோ அதனால அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயம் குறித்து சொன்னதுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எஸ் சார்.